முழுக்க விஜய் அலை வீசிய போதும் நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு போட்டிருக்காங்கல்ல. பல இடங்கள்ல விஜய் அலை வீசினது மீறி அந்த இடத்துல ரெட்டலை ஜெயிச்சிருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். அப்ப தமிழ்நாட்டினுடைய விஜய் ஃபீவர் அங்க இல்ல. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க இப்ப திருப்பி விஜய் வந்து அந்த இடத்துல ஒரு தேர்தலை இப்ப கொண்டு வர்றாரு. இது சட்டப்படி ஓகே, இடைத்தேர்தல் வர்றது எல்லாம் சரி. ஒரு அறத்தின்படி இது என்ன விஷயம்? அவங்களை நிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த தேர்தலை திணிக்கிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே. மக்கள் ஓட்டு போட்டவங்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே இது. இப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது வந்து பிரைமரி, அதாவது மேஜரா இல்ல வந்து ரொம்ப அடிப்படையா அதுல வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துவோம். அதுக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய விஷயங்களும் அது வந்து இன்னும் அத்தகைய ஒரு நிலைக்கு வந்து வலு சேர்க்கும். இப்ப அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு அறத்திற்கு மீறிய செயல்னு சொல்றோம். நீங்க சொன்னது மாதிரி இது மக்களுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுது. மக்களை வந்து நம்ம வந்து ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறோம். மக்களை வந்து ரொம்ப எளிதா எடுத்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவாக்குது. இது வந்து நாளைக்கு என்ன வேணா ஆகலாம். இதுல இடைத்தேர்தல்ல வந்து முழுமையா அவங்க வெற்றி பெறலாம், எது வேணா நடக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்கன்றதுக்காகவே ஒரு தவறை வந்து நாம அங்கீகரிக்க முடியாது என்கின்ற நிலையில தான் வந்து நாம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நீங்க சொன்னது மாதிரி இது வந்து பெரிய அரசுடைய வருவாய்க்கு அது இன்னொன்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க பொதுவாவே வந்து அரசுடைய வருவாய் நிதி நெருக்கடி வருமா ஒன்றிய அளவுல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நிதி நெருக்கடி அப்ப இந்த மாதிரியான பண விரயம்ன்றது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது நேரடியா பண விரயம் ஒண்ணு. இடைத்தேர்தல்கள் மீது ஒரு விமர்சனம் மக்கள் இடத்துல பெரிய விமர்சனம் இருக்கு. மறைமுகமான நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அரசு வந்து ஒரு விஷயத்துல வந்து மறைமுகமா பணம் செலவிக்கிறது மட்டும் பொருளாதாரத்தை பாதிக்க செய்யாது. தேவையில்லாத செயல்கள்ல ஒரு அமைப்போ ஒரு தனி நபரோ ஒரு இடத்துல வந்து போய் பண்ணாலும் அது வந்து அரசுடைய பொருளாதாரத்தை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும். அந்த மாதிரியான பொருளாதார சீர்கேட்டுக்கெல்லாம் இது வழிவகுக்குன்றதுல வந்து எந்தவித ஐயமும் இல்லை. இது எல்லாமே நான் சொன்னது மாதிரி அடுத்தடுத்த ஒரு நோய் வந்ததுன்னா அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகள் வரும் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இப்ப நீங்க குறிப்பிட்டிருக்கிறதா பார்த்தேன். இது ஒட்டுமொத்தமாவே இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையா பாக்குறேன். இன்னும் எனக்கெல்லாம் என்ன வருத்தமா இருக்குன்னா, நாம ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லுவோம். வடநாடுகள்ல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரியான தமிழ்நாடு இப்படி இல்ல, அவங்க வந்து ரொம்ப கொச்சையெல்லாம் கொச்சையா அந்த சென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, என்னப்பா அவங்க எல்லாம் வந்து அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னு பேசுவோம். இப்ப இது வந்து ஒரு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு. அதுவும் அரசியல் அரங்குல ஏற்கனவே வந்து அரசியல் அரங்குல இன்னைக்கு வந்து தாவேகா நான் வந்து இதை வந்து ரொம்ப யதார்த்தமா நான் பார்த்தேன். தாவேகா பெற்றிருக்கக்கூடிய வெற்றியில ஒரு மிகப்பெரிய பங்கு எதுனா, இங்க இருக்கக்கூடிய நடைமுறை அரசியல் மீது விமர்சனங்கள் இருக்கிறவங்க, நடைமுறை அரசியல் மீது மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் ஒரு பகுதியினர், பெரும்பான்மையான பகுதியில அதுல இருக்காங்க. அவங்க ஓட்டு அடிச்சது இருக்காங்க. எனக்கு பர்சனலா தெரியும்.